இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினான நான்சிங்க காட்டுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க லூசின்சனோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு போறீங்களான்னு அவன் கேட்க ஆமான்னு ஹீரோயின் சொல்ல, அட்டைப்பூச்சி மாதிரி வந்து பக்கத்துல ஒட்டிக்கிட்டு நான் சோச்சோ யூனிவர்சிட்டியில படிக்கிறேன்னு அவன் சொல்ல, நான் ஒரு அத்லெட்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. நீங்க என்ன ஜிம்னாஸ்டிக் மேஜர் எடுத்திருக்கீங்களான்னு அவன் கேட்குறான். அதுவா, நான் வந்துன்னு ஹீரோயின் ஆரம்பிக்கிறச்ச ஒரு திருடன் ஒரு பொண்ணை தள்ளி விட்டுட்டு அவளோட பேக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுறான். நம்ம ஹீரோயின் இந்த டிஸ்கஸ் த்ரோன்னு சொல்லுவாங்கல்ல, தட்டி எறிதல், அந்த ஈவெண்ட்ல இருப்பா போல. ஸோ தான் கையில வச்சிருக்க அந்த புக்கை ஒரு சொல்லிட்டு விட்டெறிறா பாருங்க. அவன் மண்டை மேல விழவும் அவ்வளோதான், அவன் அப்படியே மல்லாந்துடுறான். அதே எனர்ஜியோட பாஞ்சு போய் அந்த திருடனை அடி பொலன்னு பொலந்து கட்டுறது மட்டும் இல்லாம, எதுவா இருந்தாலும் நீ தப்பு பண்றதுக்கு முன்ன யோசிச்சிருக்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் கூட வந்தவனை பார்க்கவும், ஐயோ நான் என் ரூம் டோரை லாக் பண்ணனா இல்லையான்னு தெரியலையே, எதுக்கும் ஒரு டைம் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஈவன் அந்த திருடனுமே எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட யூனிவர்சிட்டியில இருக்கிற ஜூனியர் பசங்க கிட்ட சொல்லி, நாளைக்கு நான் லூசின்சனோட கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக போக போறேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், லூசின்சனோட பெரிய ஃபேன் நீங்க, இப்போ அவர் பக்கத்திலே இருந்து வேலை பார்க்க போறீங்களா, சூப்பர், ஜாலி 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 தான்னு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. நீங்களே இப்பதான் காலேஜ் படிச்சு முடிச்சிருக்கீங்க, பெருசா எக்ஸ்பீரியன்ஸ்னு எதுவும் இல்ல, அப்படி இருக்கச்ச எப்படி இந்த வேலை கிடைக்குங்கிறதுல இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னு கேக்குறான். இவனோட பேரு குசியோ. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், வந்தா மலை போன ஹேர், தட்ஸ் இட்னு ஹீரோயின் சொல்ல, ஆமாங்கா இவன் கடக்கான் லூஸ் பைய. ஜூனியர் பொண்ணு 4 வார்த்தை நல்லா பேசி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறா. தென் நம்ம நான்சிங் அந்த மேகசீனை ஓப்பன் பண்ணி பார்க்குறச்ச அதோட கவர் பேஜில் அவளோட இன்ஸ்பிரேஷனான லூசின்சனோட இமேஜ் இருக்கவும் அப்படியே ரசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. இவன் நம்ம ஹீரோயின் படித்த அதே ஸ்கூலில் தான் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருப்பான். ஸோ தன்னோட சீனியர் தன்னோட க்ரஷ்ஷை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி நாளைக்கு அவள் அட்டன் பண்ண போகிற அந்த இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட எதுனா மெயில் வந்திருக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நான்சிங் பார்த்தோன்னா ஆன்லைனில் ஒரு நாவல் எழுதிட்டு இருப்பா. அதுக்கு நிறையவே கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ரீடர்ஸ் எல்லாருமே, அதாவது ஆடியன்ஸ் எல்லாருமே அவளை பயங்கரமா விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாவலோட ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா லூசின்சன். ஹீரோயின் நம்ம ஹீரோயின் நான்சிங் தான். லூசின்சன் மாதிரி ரொம்பவே திறமையான மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு ஹீரோக்கு பயங்கரமான வில்லன் இருக்கணும், அப்போதான் இந்த கதை நல்லா இருக்கும். இப்போ எங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது, இப்படியே போனா டெஃபினெட்லி நாங்க இன்ட்ரெஸ்ட் இழந்து கண்டிப்பா இந்த நாவல் படிக்கிறதையே நிறுத்திடுவோம். இப்போ என்ன, உங்க எல்லாருக்குமே பவர்ஃபுல்லான வில்லன் தானே வேணும், இதோ கொண்டு வரேன். நீங்க எல்லாருமே பார்த்து மிரண்டு போய் தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஒருத்தனை இறக்குறேன். பார்க்கறதுக்கே செம்ம கியூட்டா ஹேண்ட்ஸமா இருக்கிற ஒரு பையனை இந்த நாவலோட வில்லன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. அவன் என்னன்னா அசால்ட்டா ஆகாயத்துல இருந்து பறந்து வந்து எல்லாரையும் அடி பொலன்னு பொலந்து கட்டிட்டு கையில வச்சிருக்க விசிறிய ஒரு ஷேக் தான் பண்றான். அதுல உருவாகிற காத்துல எல்லாருமே பறந்துடுறாங்க. தென் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அவனோட ஊருக்கு பல்லக்கில் போயிட்டு இருக்காங்கிறத கேள்விப்படுற வில்லன் அதுக்காக ஹீரோயினை கூட்டிட்டு போற அவங்களோட பாடி கார்ட்ஸ், அப்புறம் ஊருக்காரங்க, ஃப்ரெண்டு, சொந்தக்காரங்க எல்லாரையுமே பயங்கரமா அடிச்சுட்டு, அதுலயும் முக்கியமா கையில ஒரு விசிறி வச்சிருக்கான் பாருங்க, அந்த விசிறி தான் விளையாடுது. ஸோ அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு மட்டையாக்கினதுக்கு அப்புறம், யாரா இது இவ்வளோ பியூட்டி கான்சியஸான பொண்ணுன்னு சொல்லி நம்ம வில்லன் ஸ்கிரீனை விளக்கிட்டு பார்த்தா அது நம்ம ஹீரோயின். ஏ பொண்ணு, நீ ரொம்ப அழகா இருக்க, எங்க மாமனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரியன்னு வில்லன் கேட்க, நம்ம ஹீரோயின் அப்படியே பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உறைஞ்சு போய் நிக்கிறா. இப்படி நம்ம ரியல் லைஃப் ஹீரோயின் நான்சிங் கதை எழுதிட்டு இருக்கும்போது, நீ எழுதுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோ லீச்சின்சனை விட வில்லன் ஜியோவுடி தான் ரொம்ப அழகா இருப்பான் போலையேன்னு ஹீரோயினோட அம்மா கேட்க, அழகு மட்டும் இருந்தா போதுமா, மற்றவங்க கிட்ட எப்படி பழகணுங்கிற மேனஸ் வேணாமா, என்ன இருந்தாலும் ஹீரோ தான், வில்லன் தான்னு ஹீரோயின் சொல்றா. ஏன் கெட்டவங்க எப்பயுமே கெட்டவங்களா தான் இருக்கணுமா, நீ கொஞ்சமா அந்த கேரக்டரை டெவலப் பண்ணி ஒரு நல்ல கேரக்டரா மாத்துன்னு அம்மா சொல்லும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லைன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபவுண்டைன்ல பார்த்தோம்னா ஒரு லவ்வர்ஸ் நாங்க 2 பேருமே சேர்ந்துடணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அதுல காசு தூக்கி போட்டு வரவும், எப்படா காசு போடுவாங்க எடுக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் அந்த கப்பிள்ஸ் அங்கே இருந்து போனதுக்கு அப்புறம் ஓடி போய் அந்த காசை எடுக்கவும், நானும் உங்களை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், இந்த பழக்கத்தை நீங்க இன்னும் விடலையா, மிஞ்சு போனா ₹1 ₹2 கிடைக்கும், அதுக்கெல்லாம் இப்ப வேல்யூவே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவரை பயங்கரமா கலாய்ச்சிட்டு, எப்படியாவது நாளைக்கு அந்த இன்டர்வியூல நான் பாஸ் பண்ணி லூசின்சனோட அசிஸ்டன்ட் ஆகிடணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணவும், ப்ரேயர் மட்டும் தான் பண்ணுவியா, இந்த ஃபவுண்டைன்ல காசெல்லாம் போட மாட்டியான்னு அவரு கேட்குறாரு. எப்படியும் அந்த காசை நீங்க தான் எடுத்துக்க போறீங்க, அப்புறம் நான் எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு காசெல்லாம் வேணாம், நீ ரொம்ப நாளா கழுத்துல போட்டிருக்க இந்த டாலர் செயினை தூக்கி போடுன்னு நான் சொல்றேன், பட் நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறன்னு இவர் கேட்குறாரு. கண்டிப்பா நான் அந்த காரியத்தை மட்டும் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, பண்ணாத வச்சுக்கோ யார் கேட்டான்னு சொல்லி திரும்பும்போது, அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃபவுண்டைன் கிட்ட, இப்படியெல்லாம் கப்பிள்ஸா சேர்ந்து ஜோடியா சுத்துறதுல என்ன பெருமை இருக்குங்கிறது எனக்கு தெரியல, பட் எனக்குமே ஒருத்தர் உண்மையா நேசிக்கணும், உண்மையா காதலிக்கணுங்கிற ஆசை இருக்கு,
ஆனா நடக்குமா நடக்காதாங்கிறது தான் எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கழுத்துல போட்டிருக்க அந்த செயின்ல டாலரா இருக்கிற காயின் பார்த்தோம்னா கழுந்து கீழே விழுந்துருது. சம்திங் ஏதோ டிஃப்ரெண்டா அந்த காயின் அப்படியே ஒரு ஒளி மாதிரி ஒளிமயமான எதிர்காலம் மாதிரி நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தெரியவும் என்னடா இது ஒரே அதிசயமா இருக்குங்கிற மாதிரி அவ கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா அந்த தண்ணிக்குள்ளேயே போயிடுறா. என்ன இது நாம டைவ் கூட அடிக்கலையே, அப்புறம் எப்படி இந்த தண்ணிக்குள்ள வந்தோம், ஒருவேளை கனவா இருக்குமோன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருக்கிறச்ச அதே ஃபவுண்டைனுக்குள்ள நம்ம நான்சிங் உருவாக்குனால அந்த வில்லன் கேரக்டர் ஜியோவுடி அவன் மயக்கமான நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல அவனை போய் தொடுறா. கட் பண்ணா வெளியில காட்டுறாங்க, அதாவது ஃபவுண்டைனுக்கு வெளியில மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் தனக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சுங்கிற எதுவும் தெரியாம ரொம்பவே டென்ஷன்ல இருக்கும்போது அவன் மடியில ஜியோவுடி படுத்து கிடக்கான். பட் இவன் தான் வில்லனுங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. போனா போது ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினே அவனை அல்லேக்கா தூக்கி பேசாம நம்ம இவனை வச்சு ஒரு கதை எழுதுனா என்ன, பாக்குறதுக்கு அழகா இருக்கான், சோ இவனை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக ஒரு ஹீரோயின் வருவா, அதுதான் நான். சோ நான் இவனை இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்துனதுனால என்னோட அழகுலையும் திறமையிலையும் மயங்கி இவன் என் பின்னாலேயே சுத்திட்டு இருப்பானா, நாங்க 2 பேரும் லவ் பண்ணுவோமா, அப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா டேட்டிங்லாம் போவோம், இல்ல ஃபர்ஸ்ட் நாம இவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் கற்பனை பண்ணிக்கலாம்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோ ஏற்கனவே கண் விழிச்சிட்டான். கண்டிப்பா நான் எக்காரணத்தை கொண்டு உன்கிட்ட சரண்டர் ஆக மாட்டேன்னு ஜியோவுடி சொல்ல, அட எடுபட்ட பயலே இவ்வளவு நேரமா நான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், முன்னவே நீ கண் விழிச்ச விஷயத்த சொல்ல மாட்டியா, நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான் பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கலாய்ச்சி விட்டுட்டு அங்கே இருந்து போகவும் டக்குன்னு ஜியோவுடி அவ ட்ரெஸ்ஸை பிடிச்சு இழுத்து இங்க வா, நான் உன்கிட்ட சரண்டர் ஆகி உன்னையே சுத்தி சுத்தி வரணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க, ஏய் நான் எங்க ஏரியால எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா, என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத அப்புறம் மூஞ்சி மேலேயே பூரா விட்டுருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மிரட்டவும், என்ன ஹீரோவா, சரி உன் கிராமத்தோட பேரை சொல்லுன்னு உடி கேக்குறான். சூஜியன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, அங்க வந்து நான்சிங்னா யாருன்னு கேட்டுப்பாரு, பிரின்சிபல்ல இருந்து பியூன் வரைக்கும் எல்லாருக்குமே என்ன தெரியும், அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஃபேமஸ்னு ஹீரோயின் சீன் போடவும், நான்சியாங்க நான் ஏற்கனவே இந்த பேரை எங்க ஊர்ல கேள்விப்பட்டிருக்கேனே, பட் இந்த பொண்ணு ட்ரெஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அது மட்டும் இல்லாம கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கா, எதுக்கும் நாம இவகிட்ட இருந்து கொஞ்சம் உஷாராவே இருப்போம்னு சொல்லி நம்ம உடி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும்போது, ஏய் மேன் உன்னை காப்பாத்தினதே நான் தான், முறைப்படி நீ எனக்கு தேங்க்யூன்னு சொல்லிருக்கணும்னு ஹீரோயின் சொல்ல, சரி எங்கே இருந்து காப்பாத்தினு உடி கேட்க ஹீரோயின் அந்த ஃபவுண்டைன் கிட்ட கூட்டிட்டு போறா. அவளை பிடிச்சி தள்ளி இதுல இருந்து தான் என்ன காப்பாத்தினியா, சும்மா கதை விடாத, அப்புறம் ஏன் என்னோட தலைலாம் ஈரமாகல ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகல, நான் ஏன் இன்னும் ட்ரையா இருக்கேன், மண்டைக்கு மேல குடுமி போட்டிருந்தா நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் நம்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு உடி கேக்குறான். நீ நம்பு இல்ல நம்பா கட்டிப்போ, அது உன்னோட இஷ்டம், நான் ஃபர்ஸ்ட் என்னோட காயினை தேடி எடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபவுண்டைனுக்குள்ள எட்டி பார்க்கவும், எங்க இதுவா பாருன்னு சொல்லி நம்ம உடி அந்த காயினை காட்டுறான். நான் ஏன் இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்டியூம் போட்டிருக்கேன், நீ ஏன் இந்த பஃபூன் காஸ்டியூம் போட்டிருக்க, பிகாஸ் நான் நைட்டு வாக்கிங் போகிறதுக்காக கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன், 21வது செஞ்சுரியில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். என்ன 21வது செஞ்சுரியா, நம்ம வந்திருக்கிறது மிங் டைனாசிட்டிலேருந்து, அப்போ நாம வேற காலகட்டத்துக்கு வந்துட்டோங்கிறது உடிக்கு புரியுது. இப்போ நாம பயந்துருக்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிப்பா, நம்ம பயத்தை நாம வெளியில காட்டிக்க கூடாதுன்னு சொல்லி உடி அந்த காயினை கீழே தூக்கி போட்டுடுறான். ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஆளை காணோம். என்ன இடம் இது, என்னை சுத்தி என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே புரியல, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஆமா நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், இது என்ன நூற்றாண்டு, இந்த எல்லா கேள்விக்குமான பதில் கண்டிப்பா ஏதாவது ஹிஸ்டரி புக்ல தான் இருக்கும். பட் இப்ப நான் அதை எங்க தேடி போறதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கும்போது ஃபவுண்டைன் கிட்ட கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு பிரதர் இருந்தாருல்ல, அவரு வேற யார்கிட்டயோ போன்ல பேசுற மாதிரி, நீ எதுக்காகவும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாத, பிகாஸ் எப்படியும் அந்த பொண்ணு நீ டெஃபினெட்லி திரும்ப மீட் பண்ணுவ, ஏன்னா நீங்க 2 பேரும் தான் சேரணும்னு விதி ஆசைப்படுதுன்னு சொல்ல, இவன் யாரா ராபிச்சக்காரன்னு சொல்லி நம்ம உடி திட்டிட்டு போனதும், போப்பா போ, நான் நினைச்ச மாதிரி எப்படியோ நான் புக்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு இவரு சாபம் விடுறாரு. தென் நம்ம உடி அந்த 2 பொண்ணுங்க கிட்டயும் ஹிஸ்டரி புக் கேட்டிருப்பான் போல, ஸோ அவங்க ஒரு பெரிய லைப்ரரிக்கு கூட்டிட்டு வந்து நீங்க கேட்குற எல்லா புக்ஸுமே இங்க இருக்கும், பட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு, எதுவாக இருந்தாலும் நீங்க மார்னிங் தான் பாக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, நம்ம ஆளு பாக்குறதுக்கு தான் ரொம்பவே அழகா ஹேண்ட்ஸமா இருக்கான் இல்லையா, ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்க, நம்ம ஆளுக்கு செல்ஃபினாலும் தெரியாது குல்ஃபினாலும் தெரியாது, பட் தலைவர் வேற ரகங்கிறதுனால ஓஎஸ் தாராளமான சொல்ல, இந்த பொண்ணுங்க அழகா போஸ்ட் கொடுத்து செல்ஃபிஸ் எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஓ இப்படிதான் போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம உடியுமே ரொம்ப கியூட்டா விங்க் பண்ணி போஸ்ட் கொடுக்குறான். எப்படியோ என்னோட வீக்னஸை வெளியில காட்டிக்காம மெயின்டைன் பண்ணிட்டேன், பட் இந்த லைப்ரரிக்குள்ள போறதுக்கு காலையில வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம உடி தன்னோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி நைட்டோட நைட்டா அந்த லைப்ரரிக்குள்ள போயிடுறான்.
நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா வீட்டுக்கு வரதை நோட் பண்ணி அம்மா உனக்காக ரொம்ப ஆசாசியா ஒரு சாப்பாடு சமைச்சிருக்கேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. பிகாஸ் அவங்க அம்மா அந்த அளவுக்கு நல்லா சமைக்க மாட்டாங்க போல. இருந்தாலும் தன்னோட அம்மா மனசு கோணிடக்கூடாதுங்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டு போறா. அப்போ டிவியில அவளோட ஐடலான லூ சின்சானோட இன்டர்வியூ போயிட்டு இருக்கதை பார்த்து அவனை ரசிச்சு சைட் அடிச்சிட்டு இருக்கும்போது, உங்களோட இந்த முன்னேற்றத்துக்கு நீங்க பர்சனலா யாருக்காவது நன்றி சொல்ல விருப்பப்படுறீங்களான்னு ஹோஸ்ட் கேட்க, யா ஷோர் இருக்காங்கன்னு சொல்லி லூ சின்சான் தன்னோட சிஇஓவான இன்குயினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். லூ சின்சானோட இன்டர்வியூக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா எங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக நாங்க நிறையவே எஃபோர்ட் போடுவோம்லாம் சொல்லிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோயினோட அம்மா, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்லவும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. பிகாஸ் அவங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அவங்க 2 பேருக்கு நடுவுல டேட்டிங் கீட்டிங்னு எதுவுமே இருக்காதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. கட் பண்ணா லைப்ரரிக்குள்ள வந்து நம்ம ஹீரோ ஹிஸ்டரி புக்கெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுறான். பிகாஸ் அவன் தேடி வந்த மிங் டைனாசிட்டி மட்டும் கிடையாது, டேங்கு, சாங்கு, யுன்னு, ஈன்னு சொல்லி எல்லா டைனாசிட்டி பீரியடை சேர்ந்த புக்ஸுமே அங்க இருக்கு. என்னதான் நம்ம ஊடி ஹீரோயின் எழுதின அந்த நாவல்ல ஒரு வில்லன் மோசமான கேரக்டரா இருந்தாலும் நிஜமாவே ரொம்ப புத்திசாலி திறமையான ஆளு. ஸோ அவனுக்கு இந்த படிப்பு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாமே அத்துப்படி மீன்ஸ் ரொம்பவே ஈஸியான ஒன்று. அதனாலேயே இந்த 500 வருஷ கேப்ல என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படி இந்த உலகம் மாறி இருக்குங்கிற எல்லாத்தையுமே அங்க உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த இன்டர்வியூக்காக தன்னோட அம்மா ட்ரெஸ்ஸை கடன் வாங்கி போட்டுக்கிட்டு ரொம்ப கியூட்டா ரெடியாகி ஃபார்மலா கிளம்பி போறா. அப்படி என்ன உங்ககிட்ட ஸ்பெஷல் டேலண்ட் குவாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு இன்டர்வியூ பண்றவங்க கேட்கும்போது, நான் ஒரு அத்லட், பேசிக்காவே ரொம்ப தைரியமான பொண்ணு. ஸோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் பொறுமையா நிதானமா யோசிச்சு என்னால ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ எப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனையும் என்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கிறச்ச அந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருக்க ரூம்குள்ள லூ சின்சான் வரவும் எல்லாரும் ஸ்டன் ஆகி அப்படியே சைலண்டாக அவனை பார்க்குறாங்க. எதுக்காக இப்படியெல்லாம் வியர்டா ரியாக்ட் பண்றீங்க? ஏன் இன்டர்வியூ எப்படி நடக்குதுங்கிறத நான் பார்க்க வரக்கூடாதான்னு கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு முன்னவே வந்து உட்கார்ந்துடுறான். ஓகே, நீங்க தைரியமான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, இதை தவிர வேற ஏதாவது குவாலிட்டிஸ் இருக்கான்னு இன்டர்வியூ பண்றவங்க கேட்குறாங்க. நான் ஒரு அத்லட்டுங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டேன், எதுவாக இருந்தாலும் தைரியமா நின்று போராடுவேன்னு ஹீரோயின் சொல்ல, சரி இவ்வளோ பேசுறீங்களே அப்புறம் எதுக்காக ஸ்போர்ட்ஸை விட்டுட்டு இந்த இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்கன்னு லூ சின்சான் பொசுக்குன்னு கேட்டவும் ஹீரோயினுக்கு ரொம்ப பப்பிஷேமாகிடுது. இதெல்லாத்தையுமே வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்க நம்ம சிஇஓவான யூகேன் உள்ள வந்து, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி லூ சின்சானை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுக்கான அந்த இன்டர்வியூவுமே கண்டினியூ ஆகுது. குயினுக்கும் இவனுக்கும் நடுவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலயுமே கண்மூடித்தனமா இந்த குயினை நம்பிட்டு இருக்கான். ஈவன் அவளுமே இவன் மேல இருக்கிற பாசத்துல சின்சானுக்கு தேவையான எல்லாத்தையும் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. முக்கியமா அவன் சாப்பிடுற கேண்டீஸ் காலி ஆயிடுச்சுங்கிறதுனால அந்த ஜாரை கூட ஃபில் பண்ணி வைக்கிறா. அப்புறம் அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எடுத்த ஒரு குரூப் போட்டோவை பார்த்து, கைஸ் உங்க எல்லாரையும் திரும்ப மீட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியல, அதான் இப்பவே எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு போறேன்னு சொல்லி ரொம்பவே சோகமா அங்கே இருந்து கிளம்புறத நம்ம சிஇஓ குயின் பாத்துடுறாங்க. ஹப்பா, இப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு, இதுக்கப்புறமாவது எனக்கு நல்ல காலம் பிறக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே நடந்து போகும்போது ஹீரோயின் போட்டிருக்க ஷூல இருக்கிற ஹீல்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஓட்டையில மாட்டிக்குது. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, ப்ளீஸ் யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே திரும்பும்போது அவ கழுத்துல போட்டிருக்க அந்த டாலர்ல இருந்து உருவாகிற வைப்ரேஷன்னால சுத்தி இருக்கிற எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவை தவிர அந்த லைப்ரரியில இருக்கிற எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. முக்கியமா அங்க நம்ம ஹீரோயின் யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருக்கால, அந்த குரல் நம்ம ஹீரோவோட காதுக்குமே எட்டிடுது. டக்குன்னு அவன் நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு போனதும் எல்லாருமே நார்மலாகி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்தன்னு ஹீரோயின் கேட்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு உடி கேட்க, ஹீரோயின் கடுப்பாகி அவனை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காகவே போற வர எல்லார்கிட்டையும் உதவி கேட்கறா. அப்போ நம்ம உடி சொடக்கு போட்டு ஹீரோயினுக்கு உதவி பண்றான். பட் ஷூவோட ஹீல்ஸ் உடஞ்சு போயிடுது. அப்பயுமே உடி அவளை விடாம ஃபாலோ பண்ணியே போகவும், ஏண்டா நான் உன்கிட்ட ஏதாவது காசு கடன் வாங்கியிருக்கனா, எதுக்கு இப்படி கந்துவட்டிக்கார மாதிரி பின்னாலேயே சுத்திட்டு இருக்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, நீ தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்த, அதே மாதிரி நீ தான் என்ன திரும்ப என்னோட காலகட்டத்துக்குமே அனுப்பி வைக்கணும்னு சொல்லி குட்டி பசங்களா என்ன வீட்டுல போய் விடுங்கன்னு அடம் பிடிப்பாங்களே, அதே மாதிரி நம்ம உடி பண்ணவும், டேய் ஒரு நிமிஷம் நில்லு, நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கன்னு நான்சிங் கேக்குறா. நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாட்டில இருந்து வந்திருக்கேன், என்னோட பேரு ஜியோ உடின்னு உடி சொல்ல, அவ்வளோதான் நம்ம நான்சிங்க்கு எல்லாமே புரிஞ்சிருது. ஆத்தாடியாத்தோ, நாம ஆடியன்ஸை மிரட்டுறதுக்காக உருவாக்கின கொடூரமான வில்லனா இவன், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி பஸ்ல ஏறி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறா. தென் நம்ம நான்சிங் அந்த ஃபவுண்டைன் கிட்ட வந்து, இதெல்லாம் எப்படி சாத்தியம், ஒருவேளை நேத்து நான் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணதுனால நடந்திருக்குமோன்னு சொல்லி புலம்பவும், அப்படி நேத்து நீ என்ன ப்ரேயர் பண்ணன்னு பின்னால இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம உடி.
நேத்து நான் எப்படியாவது இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிரணும்னு சொல்லி தான் வரம் கேட்டேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு கப்பிள்ஸ் வந்தாங்க. அவங்கள பார்க்க எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருந்தது. அதனால நானும் நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு அந்த கப்பிள்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். ஸோ ஃபவுண்டைன் கிட்ட எனக்குமே இந்த மாதிரி சந்தோஷமா உண்மையா யாரையாவது லவ் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிருப்பா. இப்போ அது எல்லாமே ஞாபகம் வரவும் நான் ஜஸ்ட் எதார்த்தமா தானே சொன்னேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படி நீ என்ன ப்ரேயர் பண்ணனு உடி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே நான் கழுத்துல போட்டிருந்த அந்த காயின் தவறி இந்த ஃபவுண்டைனுக்குள்ள விழுந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றச்ச எப்படின்னே தெரியல நானும் இந்த ஃபவுண்டைனுக்குள்ள போயிட்டேன். அப்போதான் ஒன்ன பார்த்தேன். பட் நான் கண் விழிச்சு பார்க்கும்போது நீயும் நானும் வெளியில இருந்தோன்னு நான்சிங் சொல்லிடுறா. சரி, அப்போ இந்த காயின் இந்த ஃபவுண்டைனுக்குள்ள விழுந்ததுனாலதான் நான் இந்த காலகட்டத்துக்குமே வந்திருக்கேன். உடனே அந்த செயின், அதாவது கழுத்துல போட்டிருக்கால டாலரா அந்த காயினை கட்டி அந்த செயினை கழட்ட சொல்லி, நேத்து மாதிரி இன்னைக்கும் ஏதாவது ப்ரேயர் பண்ணி இந்த காயினை ஃபவுண்டைனுக்குள்ள தூக்கி போடு, மேபி நான் திரும்ப என்னோட காலகட்டத்துக்கு போக நிறையவே சான்சஸ் இருக்குன்னு உடி சொல்ல, இவன் எப்படியாவது தன்னை விட்டு இங்க இருந்து போய் தொலைஞ்சாலே போதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினுமே இந்த காயினை தூக்கி போடுறா. பட் நம்ம ஆளுங்க 2 பேரும் வெயிட் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி எந்த மேஜிக்குமே நடக்காததுனால, ஒருவேளை நேத்து நீ தூங்கிருப்ப, அப்போ உனக்கு வந்த கனவு மூலமா தான் நான் இந்த காலகட்டத்துக்குமே வந்திருக்கேன் போல. சோ நீ திரும்ப தூங்கு, கண்டிப்பா உனக்கு கனவு வரும், நானும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி திரும்ப என்னோட காலகட்டத்துக்கு போயிருவேன்னு சொல்லி உடி ஹீரோயினை படாத பாடுபடுத்துறான். பட் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு நான்சிங் சொல்ல, பொசுக்கண்ண மாலி எழுந்து அவ வாயில கைய வச்சு கண்ணை மூடி இப்போ தூங்கு, தூக்கம் வரும்னு சொல்லி அவனுமே பக்கத்துல படுத்துக்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட கனவுல இப்போ அவங்க படுத்திருக்காங்களே அதே இடம் தான். அப்போ அங்க நம்ம கண்ணாடி போட்ட பிரதர் வரவும், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான்சிங் கேட்க, அஃப்கோர்ஸ் நான் எப்பயுமே இந்த ஃபவுண்டைன் பக்கத்துல தானே இருப்பேன், லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் டு யூ, நான் தான் ஃபேரி சென்னு கண்ணாடி போட்ட பிரதர் சொல்ல, என்ன ஃபேரியா, ஏன் இந்த உண்மையை என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை? நேத்து நீ இந்த ஃபவுண்டைன் கிட்ட ப்ரேயர் பண்ணதை மறந்துட்டியா என்ன? நான் உன்னை உண்மையா காதலிக்கிறதுக்காக தான் ஜியோவுடைய ஒரு வரமா அனுப்பி வச்சிருக்கேன்னு கண்ணாடி போட்ட அண்ணன், அதாவது ஃபேரி அண்ணன் சொல்ல, என்ன இருந்தாலும் அவன் ஒரு வில்லன், நான் தான் அவனை உருவாக்குனேன், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை லவ் பண்ண முடியும்னு ஹீரோயின் கேக்குறா. சாரிமா, என்ன மன்னிச்சிரு, நீ அவனை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது, பிகாஸ் என்னோட மேஜிக்கல் பவருக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம ஃபேரி அண்ணன் கைவிட்டுறவும், நம்ம நான்சிங் பயங்கரமா வெக்ஸ் ஆகி கோவத்துல பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கி போட்டு நம்ம ஃபேரி அண்ணாவை அடிக்க ட்ரை பண்றா. பட் அதுக்குள்ள அவரு நம்ம ஹீரோயின் தூக்கி போட்டால அந்த ஃபவுண்டைனுக்குள்ள காயின், அதை திரும்ப அவகிட்டயே கொடுத்துறவும் தூக்கத்துல இருந்து கண் விழிச்சிடுறா. ஈவன் அந்த காயின் இப்ப அவ கையில இருக்கவும் இதெல்லாமே கனவு, அதே நேரம் உண்மையான கனவுங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு புரியறதுனால, சரி உடி இங்கேயே இருக்கட்டும், நாம இவங்கிட்ட இருந்து நைஸா தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லி அங்கே இருந்து தன்னோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. அப்போ அம்மா வந்து, என்னம்மா உடம்பு சரியில்லையா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. சரிம்மா, நான் கொஞ்ச நாள் ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போறேன், உன்னால இங்க தனியா மேனேஜ் பண்ணிக்க முடியுமா, தனியா இருந்துருவியான்னு நான்சிங்கோட அம்மா கேட்க, யா ஷோர்மா, நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. தென் எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வெளியில வருதுன்னு நம்ம நான்சிங் யோசிக்கும் போது அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, நாம தானே இந்த ஜியோ உடிங்கிற கேரக்டரை உருவாக்கணும், சோ நாமளே அவனை அழிச்சிட்டோம்னா கண்டிப்பா அவன் இந்த உலகத்தை விட்டு போயிருவான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் உடனே தன்னோட லேப்டாப் எல்லாம் ஓபன் பண்ணி அவன் எழுதின அந்த நாவலை அவ கையாலேயே டெலீட் பண்ணிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம நான்சிங் கீழே கிடக்கிறதுனால, நைட்டு நம்ம பெட்ல தானே படுத்தோம், ஒரு வேலை ரொம்ப டயர்டா அசதியில இருந்ததுனால புரண்டு படுத்து கீழே விழுந்துட்டோம் போலன்னு சொல்லி அசால்ட்டா எழுந்திருச்சு பார்த்தா பெட்ல உடி படுத்து கிடக்கான். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுறது. நைஸா அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது டக்குன்னு அவ வாயை க்ளோஸ் பண்ணி, இந்த விஷயம் வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நான் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு கம்முன்னு உடி சொல்லிடுறான். அப்புறம் என்ன, வேற வழி இல்லாம நம்ம நான்சிங்குமே, சரிப்பா நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்றா. ஹே, என்ன காமெடி பண்றியா, நீ என்ன எனக்கு பெர்மிஷன் தருது, நான் உனக்கு ஆர்டர் போடுறேன், நீ என்ன திரும்ப என்னோட இடத்துக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் நான் உன்னோட வீட்டுல தான் இருப்பேன்னு உடி சொல்லிடுறான். ஆட கடவுளே, வெளியில போன உனான வேட்டிக்குள்ள எடுத்து விட்டுக்கிட்ட கதையா போச்சுன்னு சொல்லி நம்ம நான்சிங் புலம்பிட்டு இருக்கும் போது, என்னம்மா அங்க சத்தம், சீக்கிரமா சாப்பிடவா டார்லிங், பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான்சிங் அம்மா கூப்பிடுறாங்க. யாரு, உன்னோட அம்மாவா, நான் வேணும்னா ஃப்ரெண்ட்லியா போய் ஒரு ஹை சொல்லிட்டு வரவான்னு உடி கேட்க, ஏப்பா சாமி தயவு செஞ்சு இங்கே இருப்பா, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நானே பண்ணி தரேன், உன்கிட்ட கெஞ்சி கேட்கறேன், எக்காரணத்தை கொண்டு எங்க அம்மா கிட்ட என்ன கோத்து விட்டுறாதுன்னு சொல்லி நம்ம நான்சிங் அந்த டோர் ஓபன் பண்றதுக்குள்ள அவங்க அம்மா பாதி ஓபன் பண்ணி, என்னம்மா சத்தம், யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது,
ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு கூட ஃபோனில் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி நான்சிங் சமாளிச்சுட்டு இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, உங்களுக்காக கீழே கார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, டைமுக்கு போனாதான் ட்ரெயினை பிடிக்க முடியும், சீக்கிரமா போங்கன்னு சொல்லி தன்னோட அம்மாவை வீட்ல இருந்து அனுப்பி வைக்க ட்ரை பண்றா. ஈவன் அவங்களுமே ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு போனா என்னென்ன அட்வைஸ்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம மிஸ் குயின், அதாவது லூச்சின் சேனோட சிஇஓ, அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கிட்ட நேற்று இன்டர்வியூக்காக வந்தவங்கள நான்சிங்குங்கிற பொண்ணு செலக்ட் ஆனாலான்னு கேட்கும்போது அந்த பொண்ணுமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லவும், கண்டிப்பாக அப்ளை பண்ண உங்கள் லிஸ்ட்டில் அந்த பொண்ணோட ரெஸ்யூம் இருக்கும், அதை என்கிட்ட எடுத்துக்கொடு, பேலன்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதுவே இங்கே நம்ம உடிக்கு பசிக்குதுங்கிற ஒரே காரணத்தினால நான்சிங் வேற வழி இல்லாமல் ஊரில் இருக்கிற எல்லா ஹோட்டல்ல இருந்தும் சாப்பாடு ஆர்டர் பண்ணி டேபிள் ஃபுல்லாக குவிச்சிடுறா. முடி என்னன்னா மகாராஜா மாதிரி சோஃபால சாஞ்சி ஒரு சாப்பாடா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா சாப்பாடையும் எடுத்துடுவான்னு சொல்லவும், இவன் இப்படியெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இவன் கேரக்டரை நான் ஒரு பிச்சைக்காரனா எழுதியிருப்பேன், இவனுக்கு தேவைப்படுற சாப்பாடை இவனே போய் வெளியில தேடி இருப்பான்னு சொல்லி நம்ம நான்சிங் புலம்பவும், நீ நிஜமாவே வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை ரொம்ப நல்லா உபசரிக்கிற பாப்பா, சரி நான் சாப்பிட்டு போட்ட மிச்ச சாப்பாடு நிறைய இருக்கு, சந்தோஷமா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுன்னு உடி சொல்லும்போது, நான் ஒன்னும் உன்னோட வேலைக்காரி இல்லைன்னு சொல்ல, எனக்கு வேலைக்காரி ஆகிற தகுதி கூட உனக்கு கிடையாது, கிட்டத்தட்ட நீ என்னோட பணைய கைதி மாதிரி, அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு உடி கேட்க நான்சிங்குமே தெரியும்னு சொல்லிடுறா. தட்ஸ் குட், நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி நம்ம உடி போகும்போது, டேய் நீ மிங் டைனாசிட்டியை சேர்ந்தவன், உனக்கு எப்படி இந்த மாடர்ன் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்றதுங்கிறது தெரியாதுன்னு நான்சிங் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உடி பாட்டும் ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சிடுறான். இவ பயந்து ஓடுறா. நில்லு, நான் உன்னை என்ன போ சொன்னா, ஒழுங்கா நான் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் இங்கேயே என் பக்கத்திலேயே வெயிட் பண்ணுன்னு உடி சொல்லவும், வேற வழி இல்லாம நான்சிங் கண்ணில் இந்த பிளைண்ட் ஃபோல்டெல்லாம் கட்டிக்கிட்டு பக்கத்திலேயே உட்காந்துடுறா. நீ இப்ப ஏன் கண்ணை கட்டியிருக்க, நான் என்ன அவ்வளோ அழகா இருக்கனா, என் அழகுல மயங்கிடுவேன்னு பயப்படுறியான்னு கேட்டு டக்குன்னு அந்த பிளைண்ட் ஃபோல்டையே கழட்டி விட்டுடுறான். நான் எதுக்காக பயப்படணும், நான்லாம் 21வது செஞ்சுரியை சேர்ந்த பொண்ணு, சும்மா லெஃப்ட்ல பூந்து ரைட்ல வந்துடுவேன்னு சொல்லி நம்ம நான்சிங் கண்ணை ஓபன் பண்றச்ச உடி ரொம்ப உஷாரா இந்த பாத்ரா போட்டுட்டு வந்து அவ பக்கத்துல நிக்கிறான். சத்தியமா உன்னெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிரும்னு உடி சொல்ல, சரிதான் போப்பா, அதான் குளிச்சு முடிச்சிட்டீல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியில கிளம்புன்னு சொல்லி அவனை தள்ளும் போது இவ காலை ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருக்கிற பாத்ராப்ல விழ போயிடுறா. பட் அதுக்குள்ள நம்ம உடி தாங்கி பிடிக்கவும், ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றச்ச இட்ஸ் ஓகேன்னு ரிப்ளை பண்ணிட்டு டக்குன்னு உடி கையை எடுத்துறவும், அவ்வளோதான் நான்சிங் போதால்னு அந்த பாத்ராப்லயே விழுந்துடுறா. ஒரு வழியா ஈகோ சாட்டிஸ்ஃபைடான நம்ம உடி ரொம்பவே ஜாலியா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில ஒரு பையனை பார்த்துட்டு அவனை மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்காக எனக்கு முடி வெட்டிக்க சிசர் வேணும்னு கேட்கறது மட்டும் இல்லாம இந்த காலத்துல இருக்கிற பசங்க போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்கவும், எங்க வீட்டுல பசங்கலாம் இல்லைன்னு நான்சிங் சொல்லிடுறா. அப்போ அந்த போட்டோல இருக்கிற 2 பேர் யாருன்னு கேட்கறச்ச இப்ப அவங்க 2 பேருமே உயிரோட இல்லைன்னு நான்சிங் சொல்ல உடிக்கே ரொம்ப கஷ்டமாகிடுது. இருந்தாலும் நம்ம ஆளு தான் வில்லனாச்சே, சோ அந்த கட்ஸை விட்டு கொடுக்காம என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடனே எனக்கு ஆம்பளை பசங்க போட்டுக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வேணும், அதை நீ தான் அரேஞ்ச் பண்ணி தரணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். தென் நம்ம லூச்சின் சான் பார்த்தோம்னா குயின் கிட்ட இப்போ அவன் எழுதிட்டு இருக்க நாவல்ல மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்க போறதா சொல்லிட்டு, இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா, நம்ம 2 பேரும் டின்னருக்காக வெளியில போய் இதை பத்தி பேசலாமான்னு கேட்கும்போது, இல்ல நான் இன்னைக்கு டேட்டிங்காக வெளியில போறேன்னு ரிப்ளை பண்ணிடுறா. பாவம் நம்ம சின்சானோட முகமே வாடி போயிடுது. ஓ அப்படியா, சரிம்மா நீ சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறச்ச சிரிச்சுக்கிட்டே குயின் அவன் பாக்கெட்ல ஒரு பெண்ணை வச்சு அனுப்பி விடுறா. அதுவே நம்ம நான்சிங் ஜூனியர் பொண்ணுகிட்ட பசங்க போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் கேட்டிருப்பா போல. ஸோ அவ இவங்க கூட ஒரு ஜூனியர் பையன் தானே கூசியோன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து நான்சிங் கிட்ட கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்காக வீட்டுக்குள்ள நுழையிறச்ச நான்சிங் அவளை வாசல்லையே ஸ்டாப் பண்ணி, என் வீட்டு ரெஸ்ட் ரூம்ல சரியா தண்ணி வரல, கிளீனா இருக்காது, பக்கத்துல மெக்டானல்ட்ஸ் இருக்கு, அங்க ரொம்பவே நீட்டா இருக்கும், நீ அங்க போ, அங்க ரெஸ்ட் ரூம்க்கு போன்னு சொல்லி விரட்டி விட ட்ரை பண்றா. பட் நோ யூஸ், ஏன்னா ஏற்கனவே இந்த ஜூனியர் பொண்ணுக்கு நம்ம நான்சிங் மேல டவுட் வந்துடுது. ஆஹா நம்ம அக்கா யாரையோ லவ் பண்றாங்க போலன்னு நினைச்சுக்கிறா. வீட்டுக்குள்ள நம்ம நான்சிங் பார்த்தோம்னா, என்னப்பா முடிஞ்சிச்சா, சீக்கிரமா ரூம்ல இருந்து வெளியில வான்னு சொல்லி தொல்லை பண்ணவும், என்ன இந்த ட்ரெஸ் ரொம்பவே கேவலமா இருக்கு, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுங்கிற அறிவு உனக்கு கொஞ்சம் கூட இல்லையான்னு உடி கேட்க, உனக்கு இன்டர்நேஷனல் பிராண்டட் கிளாத்ஸ் எல்லாம் வேணும்னா நீ பணக்கார பொண்ணை தான் கடத்திருக்கணும், நானே பாவப்பட்ட ஏழை பொண்ணு, என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்லிட்டு அவன் வெளியில வரும்போது பார்த்து பயங்கரமா சிரிக்கிறா. பத்தாதுக்கு அவன் போட்டிருக்க ட்ராக் சூட்ல வேற ஹேண்ட்ஸம் சைனீஸ் பாய்னு எழுதியிருக்கவும் நம்ம உடிக்கா செம்ம இரிட்டேட் ஆகுது. சரி வா வெளியில போய் வேற ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு வரலான்னு நான்சிங்க கூப்பிடுறான். உன்கிட்ட காசு இருக்கான்னு கேட்க, என்கிட்ட எது, நீ தான் எனக்காக செலவு பண்ணுன்னு உடி சொல்ல, போப்பா போ என் புடந்த தாண்டி போங்கிற மாதிரி டேபிள்ல தலைய வச்சு என்கிட்ட காசெல்லாம் கேட்காத, அதுக்கு பதிலா என்ன கொலை பண்ணிருன்னு சொல்லவும், நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுல யாருக்கும் எந்த யூஸும் இல்ல, அதுக்கு பதிலா செத்து போன்னு சொல்லி நம்ம உடி அவ கழுத்து நெரிக்கிறான். ஒரு ஃபோன் கால் வந்து அவளை காப்பாத்திடுது. நாங்க ஒரு சில திருட்டு பசங்களை பிடிச்சி வச்சிருக்கோமா, நீ வந்து அடையாளம் காட்டுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சோ நம்ம நான்சிங் உடிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குமே போறா.
அவ போயிட்டு இருக்கத விண்டோ வழியா பார்த்து நம்ம உடி பேக் காட்டவும் நான்சிங்கா கடுப்பா வருது. ஆனா நம்ம நான்சிங்கால தான் எதுவும் ரியாக்ட் பண்ண முடியல. சைலண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறா. இன்னொரு சைடு இவ கொடுத்த அந்த Dress பிடிக்காம நம்ம உடி எப்படியாவது இதை மாத்தி ஆகணும்னு சொல்லி அவன் போட்டு வந்தான ஒரு ஏன்ஷியன் Dress அதுல இருக்கிற ஒரு பேட்ஜ் எடுத்துட்டு வெளியில வரான். அப்போன்னு பார்த்து நம்ம ஜூனியர் பொண்ணு நான்சிங் யாரை லவ் பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது உடி வீட்ல இருந்து வெளியில வரவும் அவனையே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறா. நம்ம ஆளுங்க ஒரு பெரிய பேக்கை தூக்க முடியாம தூக்கிட்டு ஒரு பொட்டிக்கு வந்து நீங்க தான் இங்க வேலை பாக்குற பொண்ணான்னு கேட்க அந்த பொண்ணு ஆமான்னு சொல்ல ஓகே அந்த Dress எடுங்க இந்த Dress எடுங்க அதோ பின்னால இருக்கல அந்த பச்சை கலர் சொக்கா அதை எடுங்கன்னு சொல்லி இவன் பாட்டும் இஷ்டத்துக்கு எடுத்து குவிக்கிறான். என்ன சார் இந்த Dress பேக் பண்ணிடலாமான்னு கேட்க இந்த Dress மட்டும் இல்ல நான் எடுத்த எல்லா ட்ரெஸ்ஸையுமே பேக் பண்ணுங்கன்னு சொல்லவும் இது எல்லாத்துக்குமே நீங்க டப்பு வச்சிருக்கீங்களான்னு அந்த சேல்ஸ் கேர்ள் கேக்குறா. அந்த பேக்கை திறந்து உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோன்னு சொல்லவும் அந்த பொண்ணு ஓபன் பண்ணி பார்த்து மிரண்டுறா. ஏன்னா அந்த பேக் ஃபுல்லாவே பணமா இருக்கு. சோ இவ்ளோ பணத்தை பார்த்துட்டு அந்த சேல்ஸ் கேர்ள் பொண்ணு மிரண்டு போய் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம்னு உடிக்கு ரொம்பவே மரியாதைலாம் கொடுக்கவும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பணம்னு சொன்னா பணம் கூட வாய பழக்கம் போல இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறலன்னு சொல்லி நம்ம உடி பேசிட்டு இருக்கான். கட் பண்ணா நம்ம நான்சிங் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல அன்னைக்கு வடிச்சால ஒரு திருடன் அவ இவளை நோட் பண்ணி இன்னைக்கு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி தன்னோட ஆளுங்களுக்கு கால் பண்றான். இது தெரியாம அவ என்னன்னா உடி தன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்ல இருந்து அதாவது லூச்சின்சானோட ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க நேத்து நடந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டீங்க நாளைக்கே வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும் நம்ம நான்சிங்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஊன்னு கத்திட்டு ஓகே மேடம் கண்டிப்பா நாளைக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லி காலை கட் பண்ண அடுத்த செகண்டே ஒரு சில பேட் பாய்ஸ் இவள ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. பட் நம்ம நான்சிங் ரொம்பவே தைரியமான பொண்ணுங்கிறதுனால கையில கிடைக்கிற எல்லா பொருளையும் தூக்கி அவனுங்களை அடி வெளுன்னு வெளுக்கிறது மட்டும் இல்லாம நேருக்கு நேரா அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அதுல ஒரு பேட் பாய் சிகரெட்டை பிடிச்சிட்டு தூக்கி போடவும் அது பேப்பர் மேல பட்டு கொஞ்ச நேரத்திலேயே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இதை பாக்குற நம்ம நான்சிங் ரொம்ப பயந்துடுறா. ஏன்னா அவளுக்கு நெருப்பு பார்த்தா ஃபோபியா. ஈவன் அவளோட மைண்ட் ஃபுல்லாவே ஒரு லேப்ல ஏற்பட்ட தீ விபத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ரொம்பவே சஃபர் ஆகிற மாதிரியான விஷுவல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. சோ நம்ம நான்சிங்கால இப்படிப்பட்ட கஷ்டமான சிச்சுவேஷன்ல அடுத்த எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்க முடியல. ப்ளீஸ் என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு கதறா. அப்போ இவ வாய்ஸ்ல இருந்து உருவாகிற வைப்ரேஷன் பொட்டிக்ல இருக்கிற நம்ம உடியை ரீச் பண்ணதுமே சுத்தி இருக்கிற எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் நான்சிங் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிற விஷயம் அவனுக்கு புரிய வரவும் சோ தனக்கு தெரிஞ்ச எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் இங்க யூஸ் பண்ணி அவனுங்க எல்லாரையும் அடி பொலன்னு பொலந்து கட்டிட்டு நம்ம நான்சிங்க காப்பாத்தி என்ன பிள்ளை ஆர் யூ ஆல்ரைட்னு கேட்க நீங்க நல்லவரா இல்ல கெட்டவராங்கிற மாதிரி நம்ம நான்சிங் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. இதை பார்க்கும்போது உடிக்கே ரொம்ப பாவமா இருக்கு. அப்போன்னு பார்த்து அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டா போலீஸ் வந்துடவும் உடி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். நம்ம லூச்சின்சான் பார்த்தோம்னா அன்னைக்கு தான் மிஸ் குயினுக்கு பர்த்டேங்கிறதுனால அவங்க டேபிள்ல ரொம்ப அழகான நெக்லஸ் பிளஸ் ஒரு கிரீட்டிங் கார்டை கிஃப்டா வச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து டின்னருக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லி டேபிள்லாம் புக் பண்ணிருப்பான். பட் அவங்க தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஸோ அவன் மட்டும் தனியா போகும்போது அதே ரெஸ்டாரண்ட்ல மிஸ் குயின் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கச்ச லூச்சின்சான் உள்ள வரவும் வாங்கல நாம 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லி இந்த பாய் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்றான். பட் மனசுடைஞ்சு போன லூச்சின்சான் இதுக்கப்புறம் நாம இங்க இருந்தோம்னா கண்டிப்பா அழுதுருவோம்னு சொல்லி நம்ம ஆளு வெளியில வந்துடுறான். சரி சண்டை போடும்போது உனக்கு எதுனா அடிபட்டுச்சான்னு நான்சிங் கேட்க யாருக்கு எனக்கா அவனுங்க கிட்ட அடி வாங்குறதுக்கு நான் என்ன பிளக்கா பையனா இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. ஒருவேளை இந்த பணம் இருக்கிற பேக் மிஸ் ஆயிருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு உடி கேட்க என்ன இந்த பேக் ஃபுல்லா பணம் இருக்கா அடே எதுனா பேங்க்ல இருந்து கொள்ளடிச்சிட்டு வந்துட்டியான்னு நான்சிங் கேட்க உடி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றான். அப்போ அந்த ஒரு சின்ன பேட்ஜை வித்ததுக்கு இவ்ளோ காசா? ஆமா இங்க பாரு இதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனையில என்ன மாட்டி விடாத. பிகாஸ் என்கிட்ட இங்க ஸ்டே பண்றதுக்கான லீகலா எந்த ஐடி கார்ட்ஸுமே இல்ல. சோ போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா எனக்கு தான் பெரிய பிரச்சனை. காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அடிக்கடி போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிக்காத. கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்த வர மாட்டேன். இப்ப கூட உன் குரல் கேட்டு நான் ஆக்சிடென்டலா தான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது வாவ் சூப்பர். ஃபேரி கிட்ட நாம காதலிக்க ஒருத்தரை கேட்டா என்ன காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கானே. இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் பரவாயில்ல தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். அதான் என்ன காப்பாத்துறதுக்காக உடி இருக்கான்லன்னு சொல்லி நம்ம நான்சிங் மனசுக்குள்ள நினைக்கும் போது இதை நோட் பண்ணிடுற உடி இங்க பாரு தப்பு கணக்கு போடாத கோய்யால. இதுக்கப்புறம் நீ ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துட்டு வந்த அப்புறம் இங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லி அவளை பயங்கரமா வார்ன் பண்ணிட்டு தூங்குறதுக்காக நான்சிங்கோட பெட்ரூம்குள்ள போகவும் இருடா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு என் கூட வான்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்க அவங்களோட இன்னொரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் இப்பயே உங்ககிட்ட எல்லாத்தையும் கிளியரா சொல்லிடுறேன். நீ இதுக்கப்புறம் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. இதுக்காக நான் உங்ககிட்ட எந்த ரெண்டும் வாங்க போறதில்ல. முக்கியமா எங்க அம்மாக்கு நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற அந்த டீல் தெரியக்கூடாது. பிளஸ் நீ அவங்களுக்கு முன்ன என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும்
உனக்கு என்ன மனசுல பெரிய மகாராணி நினைப்பா? நீ ஜஸ்ட் என்னோட பணைய கைதி. சோ எனக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நான் கேட்கும்போது நீ எனக்காக அதை பண்ணி கொடுக்கணும். அதுதான் உன்னோட கடமை. இல்ல நீ வாக்கு தவறுனா நான் திரும்ப உன்னோட வீட்டுக்கே வந்து உன்னோட பெட்ரூம்லயே ஸ்டே பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டவும். அண்ணா 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 இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்குறேன். ஓ அப்படியா? அப்போ உடனே எனக்காக ஒரு ஸ்மார்ட் போன் ரெடி பண்ணி கொடு. என்ன ஸ்மார்ட் போனா? அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு நான்சிங் கேட்க, கிட்டத்தட்ட அதுவுமே கம்ப்யூட்டர் மாதிரி தானே. முக்கியமா நான் எப்படி திரும்ப என்னோட காலகட்டங்களுக்கு போகணுங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நிறையவே ரிசர்ச் பண்ண போறேன். அதுக்கு நீ தான் ஒரு அசிஸ்டண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். தென் அந்த ரிசர்ச்சுக்கு தேவைப்படுற மெட்டீரியல், எக்யூப்மெண்ட்ஸ், முக்கியமா எனக்கான 3 வேளை சாப்பாடுமே கரெக்டான நேரத்துக்கு எனக்கு இங்க வரணும்னு உடி சொல்ல, என்ன 3 வேளை சாப்பாடா? என்கிட்ட அந்த அளவுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு நான்சிங் பஞ்சப்பாட்டு பாடவும் உடி ஒரு பணக்கட்டை தூக்கி போட்டு, இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்க, இப்போதைக்கு இது போதும். தட்ஸ் குட். இன்னைக்கு நைட்டுக்குள்ள என்னோட எல்லா திங்ஸையுமே இந்த வீட்ல வந்து வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஒரு நிமிஷம் நில்லு. அன்னைக்கு எதுக்காக நீ நெருப்பை பார்த்து அவ்வளோ பயந்து போனன்னு உடி கேட்க, நான் மிடில் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க லேப்ல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அதுல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டதுனால தான் இப்ப நான் ஃபயரை பார்த்து பயப்படுறேன். டாக்டர் கிட்ட இந்த ஃபோபியாவை பத்தி கன்சல்ட் பண்ணீங்களா? யா பண்ணோம். யாரால இந்த பிரச்சனை வந்ததோ அவங்களால மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. பட் இப்ப அவங்க உயிரோட இல்லைன்னு நம்ம நான்சிங் ரிப்ளை பண்ணிடுறா. சரி ஏதோ போ. பட் இப்போ உன்னை பத்தின இன்னொரு வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு உடி சொல்ல, நான்சிங்க்கா தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம நான்சிங் செமையா எக்ஸைட் ஆகி தன்னோட அப்பா அண்ட் பிரதர் போட்டோக்கு முன்னு நின்று, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட் ஐடலுக்கான அசிஸ்டண்டா போக போறேன். கண்டிப்பா நைட்டு ஷுவரா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில வரா. பட் ரிசப்ஷன்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி உட்கார வச்சிடுறாங்க. அப்போ 2 பொண்ணுங்க பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போக ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து மனசு கேட்காம நம்ம நான்சிங் ஹெல்ப் பண்றா. பிகாஸ் இவ தான் ரொம்பவே தைரியமான பலசாலியான பொண்ணாச்சே. சோ வாண்டடா போய் ஹெல்ப் பண்ணவும், அப்படியே இதையும் நகர்த்தி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல, இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்னு சொல்லி நம்ம நான்சிங் லூசின்சானோட அந்த இமேஜ் இருக்கும்ல போஸ்டர் மாதிரி, அதை ஹக் பண்ணி தூக்கிட்டு போறா. நெக்ஸ்ட் அவ வேலை பார்க்க வேண்டிய ஆஃபீஸுக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால இன்சார்ஜ்ல இருக்கிற ஜியோங்கிற பொண்ணு அங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸையுமே நம்ம நான்சிங்க்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. நீ தான் நான்சிங்கா? வாமா, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு மிஸ் குயின் கூப்பிடவும் பின்னாலேயே நான்சிங்கும் வந்துடுறா. உனக்கும் நீ இப்ப பார்க்க போற வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஈவன் இந்த துறையில உனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்வியூக்கான அடுத்த ரவுண்டு கூட நீ குவாலிஃபை ஆகலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ லூசின்சானோட பெரிய தீவிரமான ஃபேன். பிளஸ் நான் ஒரு அத்லட். அவ்வளோ சீக்கிரம் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னில. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உன்னை இந்த போஸ்டிங்லயுமே உட்கார வச்சிருக்கேன். நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி லூசின்சானுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை. பட் நீ கேர்ஃபுல்லா அவனை கவனிச்சின்னா கண்டிப்பா அவன்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். சோ நீ அவன்கிட்ட கண்டினியூஸா வேலை பார்க்கறதும் இல்ல பயந்து போய் பாதியிலேயே ஓடுறதும் உன்னோட விருப்பம் தான்னு சொல்லி நம்ம மிஸ் குயின் நான்சிங்க்கு வார்னிங் கலந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்க மேடம், நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் கண்டிப்பா ஸ்பாயில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங் தன்னோட ஃபர்ஸ்ட் டே வேலைக்குமே போறா. டேபிள்ல ஒரு குட்டி பிளான்ட்டை பார்த்துட்டு, நான் இன்னைக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறதுனால நீங்க எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கீங்களான்னு ஜியோ கிட்ட கேட்க, அது உனக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லமா, உனக்கு முன்னே இங்க இதே போஸ்ட்ல வேலை பார்த்த பொண்ணுக்கு நாங்க கொடுத்தது. பட் இது காஞ்சி போறதுக்குள்ள அந்த பொண்ணே இந்த வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்ல, ஓ அப்படியா? அப்போ லூசின்சான் என்ன அவ்வளோ டெரரான ஆளான்னு நான்சிங் கேட்க, டெரர்னு சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட அப்படிதான். அடிக்கடி சும்மா சும்மா ஆஃபீஸுக்கெல்லாம் வந்துட்டு இருக்க மாட்டாரு. அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு சொல்லி வீட்லயே நாவல்லாம் எழுதிட்டு இருப்பாரு. இஃப் எதுனா முக்கியமான மீட்டிங் இல்ல வேற ஏதாவது வேலை இருந்தா மட்டும்தான் ஆஃபீஸ்க்கு வருவாரு. சோ இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெருசா உனக்கு எந்த வேலையும் இருக்காது. பட் நீ எதுக்கும் ரெடியாரு. பிகாஸ் எப்ப வேணாலும் லூசின்சான் உன்னை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஜியோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறதுனால அங்கே இருந்து கிளம்பிடுறா. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். நாங்களுமே இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். பட் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிறது நிஜமாவே சூப்பரான வேலை. இதை நீ தக்க வச்சுக்கிட்டா மட்டும் போதும். ஃபியூச்சர்ல ஒஹோன்னு வளர்ந்துருவ. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா சேர்ந்து அவுட்டிங் எங்கேயாவது போயிட்டு வான்னு சொல்றாங்க. நம்ம நான்சிங்கை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஃப்ரெண்டு எல்லாமே அவளுக்கு அம்மா தான். பட் இப்பதான் அவங்க ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியூருக்கு போயிருக்காங்களே. ஸோ தன்னோட ஜூனியர் பொண்ணுக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. ஈவன் அவளுமே எனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு சீனியர், கண்டிப்பா என்னால வர முடியாதுன்னு சொல்றதுனால பேசாம ஊட்டிக்கு கால் பண்ணி டின்னருக்கு இன்வைட் பண்ணலாமா, கம்பெனி கொடுக்க இன்வைட் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது, ஐயோ வேண்டாம்பா, அவன் சும்மாவே என்ன ஜப்பான்ல ஜாக்கி ஜான் கூப்பிட்டாக, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக, கொரியால பிடிஎஸ் கூப்பிட்டாங்கன்னு சீன் போடுவான். இதுல நாம இன்வைட் பண்ணோம், அவ்வளோதான். எதுக்கு நாம தேவையில்லாம சொந்த காசுல சூனியம் வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம நான்சிங் ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்க இருக்கிற எல்லா ஃபுட்டையுமே ஆர்டர் பண்ணிடுறா. நைட்டு 9 மணி ஆகியும் இன்னும் அவ தனக்காக எந்த சாப்பாடும் ஆர்டர் பண்ணி விடலங்கிற கோவத்துல நம்ம உடி சாப்பிட்றதுக்காக வெளியில கிளம்புறா.
அப்போன்னு பார்த்து நம்ம நான்சிங் வாய்ஸ் மூலமா கிரியேட் ஆகுற வைப்ரேஷன் நம்ம உடியை ரீச் பண்ணவும் இப்போ இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிறது அவனுக்குமே நல்லா புரியுது. கட் பண்ணா நம்ம நான்சிங் தனியா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க அந்த ஹோட்டலுக்கு வர உடி உனக்கு வாயை தொடச்சு விடணுங்கிறதுக்காகவா என்ன கூப்பிட்டேன்னு கேட்டு செம கடுப்பாகிடுறான். ஆட என்னப்பா இது ஒரே அதிசயமா இருக்கு, எனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் இவன் எதுக்காக என்ன தேடி வரான்னு சொல்லி நம்ம நான்சிங் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறா. நல்லா ஆளையும் மூஞ்சையும் பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது உதவின்னு கேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நம்ம உடி அங்கேருந்து கிளம்புறச்ச அவனால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஏன்னா நான்சிங் தாங்கிட்ட கேட்ட ஹெல்ப்பை இவன் பண்ணாம போறான் இல்லையா, ஸோ அந்த பவர் இவனை தடுக்கவும் உடியால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. முக்கியமா பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்கவும் வேற வழி இல்லாம திரும்ப நான்சிங் கிட்டேயே போய் இப்ப என்னடி உனக்கு வாயை தொடச்சு வேணும் அவ்வளவுதானே, இதுக்கப்புறம் நீ வாயவே துடைக்க கூடாதுன்னு சொல்லி டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவ வாயை துடைக்கிறானா இல்ல கையாலேயே பிச்சு எடுக்கிறானான்னு தெரியல. அந்த அளவுக்கு தன்னோட தலைவலி போனா போதுங்கிறதுனால போட்டு அழுத்தி அழுத்தி தொடச்சு விடுறான். அதுக்கப்புறம் தான் அந்த தலைவலியே போகுது, ஹப்பா தப்பிச்சோண்டான்னு சொல்லி உடி அங்கே இருந்து போயிடுறான். பட் ஸ்டில் நம்ம நான்சிங்க்கு என்ன நடந்துச்சுங்கிற எதுவுமே புரியல. அவனா வந்தா சிங்கமா திட்டினா அழுத்தமா வாயை தொடச்சு விட்டுட்டு போனா. இதெல்லாம் எப்படி நான் மனசுல நினைச்சது எப்படி அவனுக்கு கேட்டுச்சு, எப்படி எனக்கு ஹெல்ப் தேவைப்படும் போதெல்லாம் அவன் அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டா வரான்னு தெரியாம நம்ம நான்சிங் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி யோசிச்சுட்டு இருக்கா. சேம் தான் நம்ம உடியுமே யோசிக்கிறான், அது எப்படி நான்சிங்க்கு ஹெல்ப் தேவைப்படும் போதெல்லாம் நாம் அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டா போய் சேர்றோம், எனக்கும் அவளுக்கும் நடுவுல அப்படி என்ன கனெக்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நான்சிங் என்கிட்ட இருந்து மறைக்கிறா, கூடிய சீக்கிரம் நான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம உடி சபதம் எடுக்கிறான். தென் இங்க நம்ம நான்சிங் பார்த்தோம்னா உடிய தனக்கு வரமா கொடுத்த அந்த ஃபேரி பிரதரை கண்ணா பின்னான்னு அசிங்கமா திட்டிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து சடன் பிரேக் போடவும் முன்னால இருக்கிற கம்பியில இடிச்சுக்கிட்டு செம்மையா வலிக்க ஆரம்பிச்சிருது. இன்னைய நாள் இதை விட மோசமா போகவே முடியாது, என்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி நான் தோல் சாஞ்சி அழுவ எனக்கு ஒரு ஆள் கூட இல்ல, ப்ளீஸ் யாராவது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம நான்சிங் கதறவும் டக்குன்னு அங்க ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா அவ பக்கத்துல நம்ம உடி வந்து நின்னுறான். நிஜமாவே நான் உன்னை கூப்பிடலப்பான்னு சொல்லி இவ கதறா. விட்டா நம்ம உடைய பார்த்த பயத்துல ஜன்னல் வழியா கீழே விழுந்துருவா போல, அந்த அளவுக்கு ரொம்பவே ஓரமா விலகி வந்து உட்கார்றா. பட் நம்ம ஆளுக்கு தான் நான்சிங் தாங்கிட்ட கேட்ட ஹெல்ப் பண்ணலன்னா தலைவலிக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா, ஸோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக டக்குன்னு அவ பக்கத்துல வந்து உட்காந்து இப்ப என்ன உனக்கு தோல் சாயணும் அவ்வளவுதானே, பாடி வந்து சாஞ்சு கடின்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி தன்னோட ஷோல்டர்ஸ்ல அவ தலையை வச்சு அமுக்குறான். அதாவது சாஞ்சுக்க சொல்றத இந்த மாதிரி நம்ம ஆளு பண்ணிட்டாரு. விட்டா நம்ம உடி அழுத்தி பிடிச்சி அப்படியே நம்ம நான்சிங்கோட மண்டவோடையே நசுக்கிடுவான் போல, அந்த அளவுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்றான். பாவம் நம்ம நான்சிங், இவன் எனக்கு கிடைச்ச வரமா இல்ல சாபமானு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறா. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது.